அன்பான நண்பர்களே, நம்முடைய ஆலயத்திலே ஆத்துமாதாயத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வைத்திருக்கிறோம். நான் அதை வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய சீஷருக்கு கடைசியாக சொல்லிவிட்டு போன வாசகங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். அது ஆத்தும ஆதாயத்தை குறித்த ஒரு வாசகம் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவருடைய மனதினுடைய வாஞ்சை, ஆசை, ஆர்வம் எல்லாம் மக்களை பற்றி இருந்தது. ஆகவே அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கடைசியாக சீஷர்களுக்கு சொல்லுகிறார், உலகமெங்கும் போங்கள், சகல மனுஷரையும் சந்தியுங்கள், எல்லாருக்கும் ஒரே செய்தியை சொல்லுங்கள். அது என்ன? சுவிசேஷம். மதத்தை பற்றி பேசாதிருங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். சுவிசேஷம் என்பது என்ன? சுவிசேஷம் என்பது நற்செய்தி என்ற பொருளாகும். என்ன நற்செய்தி? தேவனை பற்றிய ஒரு நற்செய்தி. அந்த தேவனுடைய பெயர் இயேசு. ஆகவே அருமையானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஆகவே சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னையும் படைத்தவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். அவர் பாவங்களை மன்னித்து சமாதானத்தையும் சாந்தியையும் பரலோகத்திலே ஒரு இடத்தையும் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொர்க்கத்தை விட்டு இந்த பூலோகத்திலே மாட்டுக்கோட்டையிலே பிறந்தார். கல்வாரி சிலுவையிலே நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய நோய்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் தன்மேலே அவர் போட்டுக்கொண்டு அதற்கு வரவேண்டிய ஆக்கினையை, தண்டனையை சிலுவையிலே அவர் அனுபவித்தார். அவருடைய காயங்கள் அதற்கு ஆதாரமாயிருக்கிறது. இரத்தம் சிந்தி மரித்து நரகத்துக்கு போய் நாம் அனுபவிக்க வேண்டிய அக்கினியை அவர் அனுபவித்தார். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். மனிதனுடைய இருதயத்தின் வாசற்படியில் நின்று தட்டி கொண்டு அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று வெளிப்படுத்தல் 3:20 அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், சர்வலோகத்தின் தேவன், சூரியனை படைத்தவர், நட்சத்திரங்களை படைத்தவர், தேவன் என்று ஒருவர் இருப்பாரானால் அவர் மிக 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 பெரியவராகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தேவன் இந்த மிக சிறிய மனிதனுடைய இருதயத்தின் வாசலருகே நின்று பொறுமையாய் தட்டி கொண்டிருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு கதவை திறப்பான், நமக்கு ஒரு தருணம் கொடுப்பான். உள்ளே போய் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி அவனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற
நல்ல எண்ணத்தோடு தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் நின்று தட்டி கொண்டிருக்கிறார் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. நீங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பின்னணியிலிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எந்த தவறுகள் நீங்கள் செய்திருந்தாலும் சரி, உங்களுடைய வியாதி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவருக்கும் அதிகமானவராக இருக்கிறார். அவர் மிக மிக பெரியவர். நீங்கள் வைக்க வேண்டியதெல்லாம் அவருடைய இந்த நல்ல உள்ளத்தின் மேலே ஒரு நம்பிக்கை. இந்த இயேசு நமக்கும் உதவி செய்வார். இவர் ஒரு மத தலைவர் அல்ல. அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். இதே கதவண்டை ஆவலோடு கதவை திறப்பான் என்று காத்திருக்கிறார். இந்த காலை வேளை உங்களுடைய வேலை, ரட்சிப்பின் வேலை, பாவ மன்னிப்பின் வேலை, நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் வேலை, நீங்கள் சரீரத்திலே குணமடைகிற வேலை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். அந்த பொம்பளை பிள்ளைய பாருங்க, பிறக்கும்போது என் மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் 5 அங்குல நீளமான ஒரு ஆர்டரி ஃபோர்சஸ் பாருங்க, குரடு அதை உள்ள வச்சு தச்சிட்டாங்க. யாருக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது, இவளுக்கும் தெரியாது. 9 மாதங்கள் இது உள்ளே இருந்திருக்கிறது. பல பிரச்சனைகள் செய்தது. இடையில பார்க்கணுங்கிற அந்த ஒரு மதி எங்களுக்கும் இல்லை. 9 மாதம் கழித்து அடுத்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது இந்த குரடு உள்ள இருக்கிறது துருப்பிடித்து. ஆகவே அடுத்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த குரடை எடுத்தாங்க. எடுத்துட்டு அடுத்த நாள் மனைவி என்னை சைகை காட்டி என்னை அழைச்சா. அவன் என்கிட்ட சொன்னான், நான் கண்டிப்பாக செத்து போவேன், பிள்ளையை நல்லா பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னான். எனக்கு ஒன்றும் உடலை பாருங்க. அந்த நாட்களில் சபை ஒன்றும் பெரிதாக இல்லை, 5 பேர் தான் வருவாங்க. பணம் இல்லை, வசதிகள் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த செய்தி பாருங்க, அவ திட்டமா சொல்றா, நம்ம வந்து மரித்து போவேன்னு சொல்லி. ஆனால் அருமையானவர்களே, நான் என்ன ஜெபித்தேனோ எனக்கே தெரியாது. தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் என்பது மாத்திரம் தான் எனக்கு தெரியும். 45 ஆண்டுகளா கர்த்தர் கூட்டி கொடுத்துருக்கிறார். அதற்கப்புறம் அந்த வயித்தை சுகமாக்கி அந்த குரடை உள்ள வச்சதுனால எந்த பிரச்சனையும் வரல. 45 ஆண்டுகள் கூட்டி கொடுத்திருக்கிறார். இவர் தான் அருமையான நாம் ஆராதிக்கிற தேவன். இவர் எடுக்கிற தேவன் அல்ல, கொடுக்கிற தேவன், குணமாக்குற தேவன். பாருங்க, இந்த டாக்டர்ஸ் ஞானம் இல்லாம அதை உள்ள வச்சு தச்சிட்டாங்க. பலர் சொன்னாங்க வந்து கேஸ் போடுங்கன்னு. நாங்கள் கர்த்தர் தான் சொன்னோம். கர்த்தர் இரக்கமுள்ளவர், குணமாக்கினார். இந்த 45 ஆண்டுக்குள்ள தான் இந்த ஊழியம், 5 பேர் வந்த ஊழியம் இன்றைக்கு பல 1000 பேர் வருகிறார்கள். ஒரே தசையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்தது. அன்றைக்கு மறுத்திருப்பாரானால் இன்றைக்கு இந்த ஊழியத்தினுடைய நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும். நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறது காரியங்களில் இன்னும் நன்றாய் செய்ய வேண்டும் என்று தான் அவர் யோசிக்கிறார். இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் என்பதைத்தான் அவர் யோசிக்கிறார். அதற்கு சாதகமான சூழ்நிலையில் அனுப்பி தருகிறார். அருமையானவர்களே, ஆகவே தேவன் நம்முடைய வீட்டினுடைய மூத்த ஒரு தலைவர் அப்பா என்பதை மனதில் ஆழமாய் கொள்ளுங்கள். அநேக வீடுகளில் கிரைஸ்ட் இஸ் ஏ ஹெட் ஆஃப் திஸ் ஹோம் என்று போர்டு போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இல்லாத பூச்சியெல்லாம் அடைஞ்சி பாய்ச்சாலாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அது சும்மா பேருக்கு தான் போட்டிருக்காங்க பாருங்க. நண்பர்களே, அது உண்மையாக இருக்கட்டும். இந்த தேவனை வீட்டினுடைய தலைவராக, ஆண்டவராக, ராப்பாவாக, தேவனை சந்திக்கிறவராக,
ஆலோசனை சொல்லுகிறவராக, எல்லாவற்றுக்கும் மேலானவராக சிங்காசனத்திலே உண்மையாகவே ஏற்றி வையுங்கள். விசுவாசிகளுக்கு ஏன் பிரச்சனை வருகிறது என்பதற்கு ஒரு காரணத்தை நான் சொல்றேன். எல்லாம் நடக்கும்போது எதையும் பற்றி அக்கறை இல்லாதபடி நாம் சும்மா சும்மா இருக்கிறோம். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும்பொழுது அருமையானவர்களே தவிக்கிறோம். பாருங்க, சாதாரணமாக ஒரு பிரச்சனை இல்லாத நாட்கள்ல இந்த கர்த்தருக்கு முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து, அவரை ஏற்றி, அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவருக்கு முதலிடம் தர வேண்டும். அவ்விதமாய் செய்கிற ஒரு வாழ்க்கையிலே அருமையானவர்களே பிசாசுக்கு அங்கு இடமில்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த தேவன் உங்களுக்கும் நல்லவர். அதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். பாருங்க, அவர் மனுஷரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு எதை செய்தாரோ அதை உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால், எலியா பாருங்க, வானத்திலிருந்து அக்கினியெல்லாம் கொண்டு வந்து பலி தானாகவே தீப்பிடித்து விறகுகள்லாம் எல்லாம் எரிந்தது. 450 பகால் தீர்க்கதரிசிகளை எல்லாத்தையும் பிடிச்சு கொன்னுபிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜாவினுடைய குதிரை வண்டிக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி ஓடுறாரு. இதெல்லாம் செய்தவர் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சோர்வு வந்துருச்சு, பயம் வந்து விட்டது. இப்படி வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. ஏன்னால் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அவ்வளோ பெரிய ஊழியக்காரனுக்கு அப்படி நடக்குமா? ஆம், உங்களுக்கும் நடக்கும். ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை ஒரு பாதுகாவலாக, அரணாக, கொடையாக இயேசு நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார். எப்போதும் உபயோகிக்க வேணும். அவைகளை வைத்து பயத்தையோ, சந்தேகத்தையோ, தீமையிலையோ நம் கட்ட கடனாளிகளாக இருக்கிறோம். பாருங்க, எலியா அங்கே போய் ஒரு சூற செடி கீழே படுத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கிடுமையான்னு சொல்லி அவரை வந்து ஜெபம் பண்ணாரு. பாருங்க, வாசிக்க காண்பிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். பாருங்க, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஜபிக்கிறான். அருமையான இன்றைக்கு அநேக மக்கள் இப்படிதான். பாருங்க, உலகத்திலிருந்து கர்த்தரை எடுத்துக்கிட்டாருன்னா எவ்வளோ லேசாக இருக்கும். இந்த பிரச்சனையா இருக்கு, அந்த பிரச்சனையா இருக்கு. அன்பான நண்பர்களே, உங்களுடைய பிரச்சனையை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறதை காட்டிலும் இயேசு அதிகமாக கவலைப்படுகிறார். அவர் நல்லவர், இரக்கமுள்ளவர். உங்களுக்காக கல்வாரி சிலுவை ஜீவனையே கொடுத்து கடைசி சொட்டு வாலிப ரத்தத்தை சிந்தினவர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்காதிருப்பது எப்படி? விசுவாசியுங்கள், நம்புங்கள். என்ன நம்ப வேண்டும்? அவர் நல்லவர் என்று மாத்திரம் ஆழமாக உள்ளேயும் மனதிலேயும் பதியுங்கள். நல்லவர், இன்றைக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நம்புங்கள். நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக கல்வாரி சிலுவையிலே நீசக்கோலமாக, நிர்வாணமாக ரத்தத்தையே சிந்தினவர் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு பதில் கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். பொல்லாதொல்லாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானது கொடுப்பது அதே நிச்சயம் அல்லவா என்று மத்தேயு 7:11 வாசிக்கிறோம். ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். தெரியாவு போல ஒருவேளை உங்களுடைய நிலை இருக்கலாம். யார் இருக்கா? நான் மாத்திரம்தாங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அந்த எலியாவுக்கு அவர் என்ன செய்தார் பாருங்க. அவன் சொன்னான், என்னை எடுத்துக்கிடமையான்னு சொல்லி. ஆனால் நடந்த பாருங்க, 5ஆம் வசனம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான்.
கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் நடந்து போனான். கவனிங்க, எடுத்து விடுன்னு சொன்ன உடனே கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்படுத்தப்போ அவனை எடுக்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லல. பாருங்க, அநேக ஜெபங்களில் நாம் வந்து புத்தி இல்லாத ஜெபங்களே பண்ணுறோம். எல்லாத்துக்கும் பதில் வந்துச்சுன்னா டேஞ்சர் தான். ஆனால் கர்த்தர் மகா ஞானமுள்ளவர், அன்புள்ளவர், நல்லவர். இது புத்தீனமான ஜெபம்னு தெரிஞ்ச உடனே அவர் பார்க்கார், பையன் ரொம்ப டயர்டாக இருக்கான், அவனுக்கு ஒரு அப்பமும் தண்ணியும் பரலோகத்திலிருந்து கொண்டு கொடு. அதை சாப்பிட்டு படுத்துக்கிட்டான். திரும்பவும் கர்த்தர் அடையின் தண்ணீரை அனுப்புகிறார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள்! நமக்கு என்ன தேவை? அவன் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கான், சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தா 40 நாள் நடக்கக்கூடிய பலன் அவனுக்குள்ளே வருங்கிறது தேவனுக்கு தெரியும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் இந்த காலையில் உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவரே, என்னை எடுத்துக்கிட்டு நான் மாத்திரம்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், உனக்கு நல்ல எதிர்காலத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ எதிர்பார்க்காத நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன். எலியாவுக்கு அப்படி நல்ல எதிர்காலத்தை நான் கொடுத்தேன். உனக்கும் இனிமேல் தான் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசி. என்னை விடுதலை ஆக்குவார், விடுவிப்பார் என்று நம்பு. எப்படி என்று கேள்வி கேளாதே. காரணம், நீ தேவன் அல்ல, உன்னால் அது முடியாது. எந்த வழியிலேயாவது அவர் விடுவிப்பார். அவருக்கு 1008 வழிகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அவர் ஊற்று, விசேஷமாக ஜீவனுக்கு ஊற்று. நீ வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த காலை வேளையிலே வாழ்வை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள். இப்ப 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எலியாவை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சீமின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலாவை ஊரானாகிய ஷாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க! 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியிருக்கான், ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணியிருக்கான். இவ்வளவு பெரிய ஊழியம் எதிர்காலத்தில் இருக்கு. ஆனால் இங்கே அது தெரியாமல், ஆண்டவரே என்னை எடுத்துக்கிடுமையான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்து காத்திருக்கிறார். இனிதான் பிரகாசமான எதிர்காலம் வருகிறது. ஆகவே சாகணும் விரும்பாதீங்க, ஜீவனை விரும்புங்கள். சாகணும்னு பேசாதீங்க, ஜீவனை வாயிலை வையுங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. செத்து போகிறது பெரிய காரியம் இல்லை. எல்லாரும் செத்து போகலாம். செத்து போகிறது ரொம்ப ஈஸி. இந்த உலகத்தில் இருந்து ஜெயிக்க வேண்டும் இயேசுவின் பலத்தினாலே. நீங்களும் இயேசுவும், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய உதவியினாலே நீங்கள் நன்றாக வாழலாம் என்று இந்த காலையிலே நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு நாளில் சாகணும்னு சொல்லி யோசித்த ஆள் தான். ஆனால் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு அநேகரை நான் வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். அநேகர் சாக வேண்டியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சு தந்திருக்கிறாரு, அது எனக்கு தெரியாது. ஆகவே கர்த்தர் வைத்திருக்க திட்டங்கள் உங்களுக்கு தெரியாது, எல்லாவற்றையும் உடனே சொல்ல மாட்டார். ஆனால் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் காலாவட்டத்திலே இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். கவனிங்கள், இயேசு இந்த பூலோகத்திலே வாழும்போது அவர் தம்முடைய சீஷருக்காக எப்படி ஜெபித்தார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 9 வாசிக்கிறேன். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நான் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. மறுபடியும் வாசிக்கிறேன். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அருமையானவர்களே, சீஷர்களுக்காக இயேசுநாதர் எப்படி ஜெபிச்சார் பாருங்க. பிதாகிட்ட, உலகத்துக்காக நான்
வேண்டிக் கொள்ளாமல் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். என்ன ஜெபித்தார்ன்னு இப்ப உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். பாருங்க 15ஆம் வசனத்துல, நீர் அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீயவனிடத்திலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்ன அருமையான ஜெபம் பாருங்க. சீஷர்களுக்காக இயேசு பண்ண ஜெபம். இன்னைக்கும் வலது பாசத்துல உட்கார்ந்துட்டு இந்த ஜெபத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுக்காக இந்த ஜெபத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. நீர் அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், தீவனாகிய பிசாசின் கரத்திலிருந்து நீர் அவனை பாதுகாக்கும்படி அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அருமையான உங்களுக்காக கூட கர்த்தர் இந்த ஜெபத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. உங்க ஜெபமும் கர்த்தருடைய ஜெபமும் ஒரே லைன்ல வரணும். அப்பதான் பதில் வரும். அவர் ஜீவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க இந்த உலகத்தை விட்டு நான் போயிட்டா பரவாயில்லையேன்னு சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நீங்களும் ஜீவனுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே எல்லாவற்றிலும் பெறுகிறது நீங்கள் காண்பீர்கள். ஆகவே கர்த்தர் அருமையானவர்களே, நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை வேதத்திலிருந்து திட்டமாக நீ தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், அவருக்கு பேரே ஜீவாதிபதி. அப்போஸ்தலர் 3:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேரு ஜீவாதிபதி. ஜீவனுக்கு ஊற்று, ஜீவனுக்கு ஆதாரம். நீதிமான்கள், அநீதிமான்கள், மிருகங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாவற்றுக்கும் ஜீவனின் ஊற்று இந்த இயேசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஜீவனின் ஊற்றாகிய இந்த கர்த்தர், நீங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டும், அவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் சொல்கிறார், எனக்காக நீ உயிரோடு இருக்க வேணும். எனக்காக நோக்கம், நம்மை படைத்த தேவனுக்காக நாம் அவருக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. பாருங்க, ஆகவே ஒருவேளை உங்களுக்கு வியாதியா இருக்கலாம் அந்த காலவேளையிலே. ஆனால் நீங்கள் பிழைத்திருப்பது கர்த்தருடைய சித்தம். உங்களை குணமாக்குவது கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் சொல்கிறார், பிழைத்திரு. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பாருங்க, நான் ஒரு தடவை மெட்ராஸ் போயிருந்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, ஆராதனைக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனேன். அங்கே அந்த பாஸ்டருடைய மகள், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு இருக்கும். அது எழும்பி சாட்சி சொல்லிச்சு. அது சொல்லிச்சு, எனக்கு இந்த வாரம் திங்கட்கிழமை தலைவலி, வியாழக்கிழமை வரைக்கும் பொறுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை கர்த்தர்ட்ட சொல்லிட்டேன், இந்த ஒரு நாள் தான் ஆண்டவரே, நாளைக்கு இந்த தலைவலி சுகமாக்கலைன்னா நான் மருந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட நான் சொன்னேன். சுகமாக போச்சுன்னு சொல்லிச்சு இந்த பிள்ளை. பாருங்க, தேவன் நல்லவர். அது என்னமோ கர்த்தரை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, பாருங்க, கர்த்தர்ட்ட போட்டி போடுற மாதிரி, கர்த்தர்ட்ட சவால் விடுற மாதிரி அது அது ஜெர்மனி இருக்குது. கர்த்தர் அதற்கும் பதில் கொடுத்துருக்காரு, ஏனென்றால் அவர் நல்லவர். அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா பாருங்க, தேவன் என்னமோ மருந்துக்கு விரோதி மாதிரியும், மருந்து எடுக்கிறவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க இன்றைக்கு அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறது போல, தேவன் மருந்து எடுத்தா அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருவாருன்னு சொல்லி அந்த பிள்ளை பேசுறத பார்த்தா அப்படி இருந்துச்சு. அருமையானவர்களே, கவனியுங்கள். மருந்து எடுக்கிறதுல ஒரு தவறும் இல்லை. ஆயுர்வேதிக்கு மருந்து எடுங்க அல்லது அலோபதிக்கு மருந்து எடுங்க, எந்த மருந்தையும் எடுங்க, எப்படியாவது பிழைத்திருங்க கர்த்தருக்காக. தேவனுடைய வார்த்தையினாலே, அதன் மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே பிழைத்திருப்பது மேலான அனுபவம். அது சிறந்த அனுபவம், முதல் அனுபவம். அது ஒருவேளை உங்களுக்கு முடியலன்னு சொன்னா, மருந்து எடுத்து கூட பிழைத்திருங்கள், வாழ்ந்திருங்கள், செத்து போகாதீங்க. இந்த சில பார்த்தீங்கன்னா, செத்தாலும் சாவே, நான் மருந்து எடுக்க மாட்டேன். இது என்ன சபதம் பாருங்க, ஒன்றுக்கு உதவாத சபதம். கர்த்தர் சொல்றார், ஜீவனோடு இரு. ஏன்னா கண்களை திறந்து பாரு, இயற்கையை பாரு, மரங்களை பாரு, காய்களை பாரு, இலைகளை பாரு, எல்லாவற்றிலையும் சிருஷ்டியர் நான், மருந்தை வச்சிருக்கேன் நான். அங்கிருந்தான் டாக்டர்ஸ் இந்த மருந்தை கண்டுபிடிக்காங்க. அந்த மருந்தை சாப்பிட்டு தான் இன்னைக்கு
1000 10,000 லட்சம் மக்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆகவே மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த மருந்த இயற்கையிலேயே நான் படைத்து வைத்திருக்கிறேன். மருந்து எடுக்காம சாவ போறேன் சொல்லி அங்க பரலோகத்துல ஸ்பெஷல் கிளாஸா வச்சிருக்காங்க. முட்டாள்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கிடையாது அருமையானவர்களே. கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, மருந்தெடுத்தாவது பிழைச்சிரு. விசுவாசத்தினால பிழைக்கிறது முதல் தரம். முடியலன்னு சொன்னா மருந்தாலேயாவது பிழைத்திரு. டாக்டர் நம்முடைய நண்பர்கள், நர்ஸுகள் நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தில் ஒரு பகுதியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஊழியம் அது? ஜீவன் கொடுக்கிற ஊழியம். சாகக்கூடாது. மனிதன் காலத்துக்கு முன்னால் சாகக்கூடாது. வாழ்ந்திருக்க வேண்டும், பிழைத்திருக்க வேண்டும். தேவனுக்காக செய்ய வேண்டிய பணியை செய்து முடிக்க வேண்டும். எல்லா தேவதாசர்களும் அவர்கள் தேவனுடைய பணியை செய்து முடித்தோம் என்ற அறிக்கையோடு அவர்கள் நித்தியத்திற்குள்ள போயிருக்கிறார்கள். நீயும் அவ்விதமாக உலகத்தில் வாழ வேண்டும் என்று தீர்மானி. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவனை தெரிந்து கொள். உபாகம் 30. சங்கீதம் 34 எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவன் மேலே ஆசைப்படு. 2வது. 3வது, நாவை கட்டுப்படுத்து. நாவல ஜீவனை வை. நாவல சாவ வையாத, சாவர திட்டம் போடாத. ஜீவனுக்கேற்ற திட்டங்களை போடு. ஜீவனோடு இருந்து நான் கர்த்தருக்காக இதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லி திட்டம் போடு. தேவன் உன் பக்கமாய் நின்று உனக்கு உதவி செய்வார். சங்கீதக்காரன் நாயை தாவீதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. சவுல் ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடுறது போல அவனை தேடினான். அதற்கு மத்தியில் அவன் சொன்னான், நான் சாவாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை இந்த உலகத்துக்கு அறிவிப்பேன். அருமையான இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், நான் சாவாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை இந்த உலகத்துக்கு தொடர்ந்து அறிவிப்பேன். அவ்விதமாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜீவனுக்காக அருமையானே உறுதியாக நிற்போம். தேவன் ஜீவன் பக்கமாக நின்று உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஜீவாதிபதியே நாங்கள் துதிக்கிறோம். ஜீவ தேவனை நாங்கள் துதிக்கிறோம். ஜீவனை தெரிந்து கொள். ஜீவன் மேலே ஆசைப்படு. நாவலே ஜீவனை வையின்னு சொன்னீரே, இந்த மக்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். சாவின் வல்லமையில் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. பயத்தின் வல்லமையில் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அடித்து துரத்துகிறோம். ஜீவனை மக்கள் மேல் நாங்கள் கட்டப்படுகிறோம். பிழைத்திரு என்று சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.